நம்ம இப்ப ஜாவால ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ஜாவா. ஸோ இந்த வீடியோல நான் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். நம்ம போக போக பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல்னா என்னன்னா உங்க ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன். ஸோ அந்த ஃப்ளோ வந்து எப்படி போகுது அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றது. ஸோ உங்களுக்கு நான் டெஃபினிஷன் மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். எ ஸ்டேட்மெண்ட் தட் காசஸ் அ ஜம்ப் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ ஒரு இது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு ஒன்று வேற ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டு அனதர். அதுதான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்ல டிராஃபிக் இருக்குது. அது டிராஃபிக்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ரோட்டில் போக மாட்டீங்க, வேற ரோட மாற்றுவீங்க. ஸோ ஒன் பார்ட்லேருந்து வேற ஒரு பார்ட்டுக்கு நீங்கள் வந்து மாற்றுறீங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மாறுறது. ஓகேவா, ஜம்ப் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஆல்டர் த கண்ட்ரோல் ஃப்ளோ, அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ மொத்தமாக இதை 3 வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ நம்ம வீடியோஸ் கொடுக்க போகிறோம் கண்டினியூஸாக. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் ஒரு சின்ன ஜாவா ப்ரோக்ராம் நான் சொல்லிடுறேன். புரியலனா பரவாயில்ல, நம்ம இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணிடுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு வணக்கம் நாட் எலிஜிபிள் டு ஓட் பாய்னு வந்திருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஒரு சாதா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆயிடுச்சு, அதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வணக்கம்னு இருக்குது, எனக்கு வணக்கம்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஏஜ் ஈக்குவல் டு 2 நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். பட் பிஹைண்ட் த சீன் நீங்கள் வந்து யூசர்ட்டு இருந்து வாங்குற மாதிரி அதை நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ யூசருக்கு 2 வயசு ஆகுது. நான் ஒரு கண்டிஷன் மாதிரி செக் பண்ணுறேன். ஸோ இஃப்க்கு பக்கத்தில் கண்டிஷன் நம்ம எப்போவுமே கொடுப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது செம்ம இன்ட்ரடக்ஷன் தான், நம்ம இஃப்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அந்த ஏஜ் வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 18, அதாவது 2 வந்து 18 விட கிரேட்டராப்பா? கிடையவே கிடையாது. அதனால என்ன பண்ணோம், இந்த இஃப்ல இருக்க எல்லாமே ஸ்கிப் ஆகிடும், எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கு பதிலாக இந்த எல்ஸ் பார்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இஃப் எல்ஸை பொறுத்த மட்டும் ஐதர் இஃப் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லை எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், பட் நாட் போத். ஓகேவா, இந்த இடத்துல கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு, அதனால எனக்கு எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. அதில் என்ன வருது, நாட் எலிஜிபிள் டு ஓட். ஓகே, இப்போ எல்லா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் முடிஞ்சாச்சுது. நெக்ஸ்ட் பாய்னு வந்துருச்சு. ஆக்சுவலி என்னோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சு 9th லைனில். கண்டிஷன் பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்கலி இட் கம் டு 15th லைன். ஸோ அந்த ஃப்ளோ மாறுது இல்லை, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்னோட ஏஜ் 22 இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக கிரேட்டர் தானே, அப்போ எலிஜிபிள் டு ஓட். ஸோ எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த இது ஸ்கிப் ஆகிட்டு எனக்கு 17th லைன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். தட்ஸ் இட். ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் மொத்தம் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கிட்ட இருக்குது. இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப் லேடர், ஸோ பைத்தானில் இதை எல்இஃப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நெஸ்டட் இஃப், அதுக்கு அடுத்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துரும்ப்பா. நெக்ஸ்ட் இட்ரேட்டிவ் ஆர் லூப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜென்ரலாக லூப்ஸ் எத்தனை லூப்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜாவாவில் 4 லூப் இருக்குது. ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப், என்ஹான்ஸ் ஃபார் லூப். இந்த என்ஹான்ஸ் ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா இந்த அரேஸ் அண்ட் கலெக்ஷன் அண்ட் ஜென்ரிக்ஸ் டாபிக்லாம் நம்ம ஃபுல்லாக அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் அன்கண்டிஷனல் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அதில் 2 இருக்குது, பிரேக்கு, கண்டினியூ. ஸோ டோன்ட் வரி, இது எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா, அப்கமிங் வீடியோஸில். யா, தேங்க்யூ.